வணக்கம், டாக்டர் புவனேஸ்வரன். ஓட்ஸ் இப்போ எங்கே பார்த்தாலும் இந்த ஓட்ஸை பற்றி நிறைய பேசுகிறாங்க. ஏன்னா ஓட்ஸ் சாப்பிட்டா எனக்கு பசி குறையுது, ஓட்ஸ் சாப்பிட்டா எனக்கு சர்க்கரை குறையுது, ஓட்ஸ் சாப்பிட்டா எனக்கு வெயிட் குறையுது, இந்த மாதிரி பல விதத்துலையும் பேசுகிறாங்க. இதை பற்றி பார்த்தீங்கன்னா விசேஷமாக ஓட்ஸுங்கிறது முக்கியமாக நம்ம இந்தியாவில் ரொம்ப அதிகம் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு உணவாக இல்லை. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் என்பது ஐரோப்பிய நாடுகளில், மேற்கத்திய நாடுகளில் அதிகம். அதில் கூட 1700-800 எல்லாம் சில சமயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓட்ஸ் என்பது பொதுவாக மனிதர்களை விட விலங்குகளுக்கு, முக்கியமாக குதிரைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உணவு கூட சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு இப்போ நம்ம கதைக்கு வருவோம். இப்போ நம்ம கதையில் பார்த்தீங்கன்னா இந்த ஓட்ஸுங்கிறது ஒரு 80களில் யாராவது ஏதோ ஒரு மனிதன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஓட்ஸ் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் குறையும்னு ஒரு பொதுவாக சொல்லுவோம். நான் சிரிச்சுட்டே சொல்லுவேன். நம்ம இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கணுங்கிறது எப்படி ஒரு ப்ராப்ளம் ஆச்சோ, அந்த மாதிரி யாரோ ஒரு மனிதன் ஓட்ஸ் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் குறையும்னு ஒரு ஸ்டடியில் போட்டு விட்டார். அப்போ பிடிச்சது இப்போ வரைக்கும் அந்த ஓட்ஸ் நம்மளை விடலை, நாமளும் ஓட்ஸை விடலை. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓட்ஸுங்கிறது பொதுவாக அந்த ஸ்டீல் கட் ஓட்ஸ், ரோல் ஓட்ஸ், இந்த மாதிரி பல விதத்தில் கிடைக்கும். ஓட்ஸில் ஒரு முக்கியமான நல்ல விஷயம் என்னென்னா, இது ஒரு கார்போஹைட்ரேட் தான், இருந்தாலும் கிளைசிமிக் இண்டெக்ஸ் என்று சொல்லக்கூடிய சர்க்கரையை வெளியே விடக்கூடிய தன்மை கொஞ்சம் குறைவு, 60க்கு கீழே. அதனால் அது அரிசியை விட நல்லது. கண்டிப்பாக ஓட்ஸை சாப்பிட்டோம்னா வயிறு நல்லா நிரம்பின மாதிரி இருக்கும். ஓட்ஸ் சாப்பிட்டோம்னா நம்முடைய கொழுப்பு சத்து கண்டிப்பாக குறையக்கூடிய, கொலஸ்ட்ராலுடைய அளவுகள் குறையக்கூடிய பிரச்சனை எப்படின்னா, இன்டைரக்டாக அந்த உணவுல அந்த கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய இது உண்டு. மூன்றாவது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு முக்கியமான சைடு எஃபெக்டும் இருக்கு. ஒரு வயிறு ப்ளோட்டிங் வருது, அல்லது அந்த கான்ஸ்டிபேஷன் வருது, அல்லது அவங்களுக்கு நாசியான்னு சொல்லக்கூடிய அந்த ஒமட்டல் வருவது, இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கு. அதனால முக்கியமாக ஓட்ஸ் நல்லா சாப்பிடும் பொழுது நீங்கள் நிறைய நீர் அருந்தும், அதுவும் அளவான விதத்தில் ஓட்ஸ் உபயோகப்படுத்துங்க. ஓட்ஸ் கண்டிப்பாக நல்ல விஷயம்தான். ஆனால் ஓட்ஸே சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா அதனால் பலவிதமான ஜீரண கோளாறுகள் வரலாம். சில சமயம் பார்த்தீங்கன்னா சில உணவுகள், சில கால்சியம், மெக்னீசியம், ஜிங்க் போன்றவைகள் உறிஞ்சப்படும் தன்மை குறையும்னு சொல்கிறாங்க. அதனால் அளவாக உபயோகப்படுத்துங்க. ஓட்ஸ் குதிரைக்கு நல்லதுங்கிற மாதிரி நமக்கும் நல்லதுன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் அளவாக புரிஞ்சுட்டீங்களா?